கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் சொல்கிறேங்க என்னென்னு. ஸோ வந்து ஆக்சுவலி அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. எனக்குமே பிடிக்கல. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பண்ணது பிடிக்கல. ஸோ அதே மாதிரி அவர் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு தப்போ, அதே மாதிரி மற்றவங்க வந்து அவங்கள ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் ட்ரோல் பண்ணுறேங்கும் போது ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எந்த ஊர்ரா நீ? நீ முதல்ல கோயம்புத்தூரா? நீ அந்த ஊர், இந்த ஊர், அந்த ஊர்லேருந்து வந்துட்டு இந்த ஊர் பேரை கெடுக்கிற அப்படிங்கிறது, அதாவது பேரை கெடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் நீ எந்த ஊர்? நீ ஏன் கோயம்புத்தூரை சொந்தம் கொண்டாடுற அப்படிங்கிறது தப்பு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் கோயம்புத்தூர். நம்ம விவசாயம் தோட்டம் பண்ணுறோம். ஒரு 7 ஏக்கர் பக்கம் இருக்குங்க. நம்ம பூர்வீகத்திலேருந்து பூர்வீகமாக நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். சொந்த ஊர் கோயம்புத்தூர். அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க நம்ம ஊரை வந்து நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது சூப்பர். அவங்க வந்து இதுதான் என் மண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பர். அதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏய் உன் ஊர் எது? ஏன்னாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் போகிறோம். ஸோ ஓகேவா, நம்ம வந்து நார்த் இந்தியாவுக்கு போகிறோம், நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறோம், நார்த் இந்தியாவிலே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ அங்கே வந்து அதை தான் நம்ம ஊராக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி லைஃப் ஃபுல்லாக நம்ம அங்கே இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க வந்து உன் ஊர் எது? உன் ஊர் அதுதானே அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்கா இருந்தாலும் ஹர்ட் ஆகும்ல. ஸோ அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சொந்த ஊராக அவர் நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்கன்னா சூப்பர். அது வந்து நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணுமே தவிர அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. அது தப்பு. ஆனால் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல வேளை அவங்க வந்து பண்ணாத டெலீட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க எதை நினச்சி அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி